இந்த வீடியோவில் சல்வார் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்க பெல் பார்ட் நான் எடுத்துக்கிறேன். அதை இப்போ 2ஆக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெளிப்பக்கமும் அதாவது பேண்ட்டோட அவுட் சைடு வந்துட்டு ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது கீழே இருக்க பீஸ் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இல்லைனா ஒரு 1/2 இன்ச் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வெளியில் இருக்க மாதிரி எடுத்து அதை இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், நான் ஒரு ஃபேப்ரிக் மட்டும்தான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதை ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் கார்னரில் போட்டுக்கிறேன். அதாவது சீம்ஸ் வருது இல்லையா, அந்த எட்ஜஸில் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இதை ஈவனாக எல்லா பக்கமும் வந்துட்டு வச்சு ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போது ஜாயின் பண்ண பார்ட்டை எடுத்து இப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்டிச் மட்டும் தனியாக நடுவில் இருக்கும். அதை எந்த பக்கம் ஸ்டிச் போட்டிங்களோ அந்த பக்கம் ஃபேப்ரிக்கை வந்துட்டு தள்ளி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலே ஒரு ஸ்டிச் இப்போது இந்த எட்ஜில் போடுங்க. இப்போது மேலே உங்களுக்கு பார்க்குறப்போ 2 ஸ்டிச் தெரியும், பட் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டிச் தான் வந்துட்டு தெரியும். சீம்ஸ் இல்லாமல் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் முன்னே நம்ம எப்படி வந்துட்டு வெளிப்பக்கமும் ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சோமோ அதே மாதிரி இப்போயும் இன்னொரு பக்கம் வெளிப்பக்கமும் ஓவர்லாப் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ இப்போது ரெண்டையும் ஈக்குவலாக வைக்கணும். இப்போது ஈக்குவலாக நீங்கள் வச்சுட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது 1 இன்ச் வந்துட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இந்த மார்க் பண்ண 1 இன்ச்சில் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 1.25 இன்ச் எலாஸ்டிக் ஓப்பனுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 1/2 இன்ச்சில் நல்ல ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரஃபாக போட்டுட்டு மறுபடியும் ஒரு 1.25 கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு அந்த 1.25 இன்ச்சஸில் ஸ்டிச்சஸ் இல்லை, ரிமைனிங் ஸ்பேசஸில் மட்டும்தான் நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளாத்தில் நடுவில் ஓப்பன் இருக்கும். ஸோ இதுதான் எலாஸ்டிக்கான ஸ்பேஸ். ஸோ இப்போ நீங்கள் ரிமைனிங் இருக்க இந்த பக்கம் 1 இன்ச் அந்த பக்கம் 1 இன்ச் ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 2 பக்கமும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். சீம்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எலாஸ்டிக்கான ஓப்பனும் வந்துட்டு நீட்டாக கிடைச்சிருக்கும். இந்த ஹோல் இருக்க பார்ட் வந்துட்டு பேண்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டாக வரணும். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் அந்த 1.25 இன்ச் உள்ளே வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹோலில் இருந்து ரஃப் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதாவது பெல்ட் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் மேலே எலாஸ்டிக் உண்டான ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எலாஸ்டிக் உண்டான பார்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பெல்ட்டோட லென்த் வந்துட்டு 8 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 8 இன்ச் இருக்குது. இதில் எலாஸ்டிக் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு எலாஸ்டிக்கில் நான் வந்துட்டு சேஃப்டி பின் போட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாடாக இன்சர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த எலாஸ்டிக்கோட லென்த் வந்துட்டு நான் வந்து ஹிப் ரவுண்ட் வந்து ஹையஸ்ட் பார்ட்டில் எடுக்கிறோம். அதை எடுக்காமல் வெயிஸ்ட் ரவுண்ட் எந்த இடத்துல பேண்ட்டு போடுறீங்களோ அந்த ரவுண்டு டைட்டாக எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு வர லென்த்தை வந்துட்டு எலாஸ்டிக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது 1 இன்ச் வந்துட்டு ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போது 2 எட்ஜஸ்லேயுமே வந்து நீங்கள் ரஃப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. எலாஸ்டிக்கோட 2 பக்கமுமே நீங்கள் ரஃப் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். ஸோ இப்போ நீங்கள் இதை போட்டதுக்கப்புறமா இந்த எலாஸ்டிக்கை அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு இப்படி எலாஸ்டிக் உள்ளே இன்சர்ட் பண்ணுறனால எலாஸ்டிக் வந்துட்டு தனியாக வந்துட்டு கேப் கொடுத்து ஸ்டிச்சஸ் போடணுங்கிற அவசியமும் இல்லை, நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆல்ட்ரேஷன்னாலும் இந்த ஹோல் மூலிமா நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போது பேண்ட்டோட பார்ட் எடுத்துக்கலாம். இதில் கிராச் பாயிண்ட்டையும் வெளிப்பக்கமும் ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ 2 ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் கிராச் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராச் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கிராச்சோட பெல்ட்டோட
பேக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட ஒரு 1.25 இன்ச் 1 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வித்து எடுத்து, அதாவது 2 இன்ச் ஓவராக எடுத்து நான் 1.25 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி நான் வந்துட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு ப்ளீட் அந்த பக்கம் ஒரு ப்ளீட் ரெண்டும் வந்துட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பேக்கில் மட்டும்தான் நான் ஒரு ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டையும் இன்னொரு கிராச்சோட மிட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டோட பெல்ட்டில் ஃப்ரண்ட்டோட மிட்லேருந்து 6 இன்ச்சஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ப்ளீட் வந்துட்டு ப்ளீட் என்ன பார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இது ரெண்டுக்கும் பெல்ட்டுக்கும் நீங்கள் இருக்க பேண்ட்டோட கிளாத் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பேண்ட்டோட கிளாத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் வச்சுட்டே வந்தீங்கன்னா பெல்ட் பார்ட்டும் பேண்ட்டோட பார்ட்டும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து மிட் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் சென்டர் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டோட சென்டரும் பேண்ட்டோட கிராச்சும் எடுத்துக்கோங்க. இப்போது இங்கேருந்து பெல்ட்டில் ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பெல்ட் மேலே இருக்கும். முன்ன ப்ளீட் என்ன பார்த்து வச்சிங்க இல்லையா, இப்போது ஃபுட்டை பார்த்து வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. மிஷின் சைடு வந்துட்டு ப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போ தான் பேண்ட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டும் வந்துட்டு ரெண்டு ஃபேஸ் பண்ண மாதிரி ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் அங்கே 3 ப்ளீட் வந்தனால நான் இங்கேயும் 3 ப்ளீட் வந்துட்டு ஈவனாக இருக்க மாதிரி எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் எடுத்து கடைசி ப்ளீட் ஒன்று வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு சென்டர் வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். ஓவராலாக வந்துட்டு அகைன் இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு ரெண்டையும் நீட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளீட்ஸ்க்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துட்டுமே எவ்வளோ எக்ஸஸ் இருக்கோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பாட்டம் பார்ட் எடுத்திருக்கேன். இதில் நான் எவ்வளோ எக்ஸஸ் விட்டுருக்கனோ அதை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி எனக்கு தேவையான லென்த்தில் நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து தனியாக பீஸ் கொடுத்துமே இதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த எக்ஸஸ் சைடில் இருக்க எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது இதில் எட்ஜஸில் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது பேண்ட்டோட பார்ட்டை, அதாவது ஒன் சைட் ஆஃப் த லெக்கை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க. இப்போது சைடில் வந்து நீங்கள் ஆங்கிள் லைன் 6 மார்க் பண்ணியிருப்பீங்க, அதை மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். வர நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடலாம். 1/2 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. இப்போது கிராச்சோட மிட்டும் வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் 1/2 இன்ச் வரைக்கும் பேண்ட் கிளாத்தை பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் இழுத்து போட்டு வாங்க. ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லெக்கும் வந்துட்டு பாட்டம்லேருந்து வந்து மிட் வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டிச் ரெண்டுமே மிட் வரைக்கும் பாதியாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஓவரால் வந்துட்டு ஒரு எட்ஜில் ஒரு பாட்டமோட எட்ஜில் இருந்து இன்னொரு பாட்டம் எட்ஜுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த ஃபைனல் ஸ்டிச் நீங்கள் போடுறப்போ கொஞ்சம் இழுத்து கிளாத்தை வச்சு போட்டிங்கன்னா தான் கிளாத் வந்துட்டு உங்களுக்கு தையல் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஷூயிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.